உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் பலவிதமான திறமைகள் இருந்தும் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராசி என்பர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க. வாழ்க்கையில் அறிவு, புகழ், பேர் எல்லாமே இருந்து பொருளாதார வசதி எல்லாமே அடைஞ்சு கடைசியில் இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கேன் சார், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் இல்லாமல் இருக்கேன், கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தான். மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஆண்டுகளுடைய வனவாசம் முடிவடையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அமைய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வனவாசம்னும் போது உணவுக்கே பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். சில நேரம் பார்த்திங்கன்னா தூங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், சில நேரம் யார்ட்டையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, இது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறார். ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போகுது. ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது தான் மிக சிறப்பு. ஏன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லா அறிவு இருந்தும் புத்திசாலித்தனம் இருந்தும் இன்றைக்கி கடனில் தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், முக்கியமாக பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்து விதமான பொருளாதார வசதிகளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். அந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையே இல்லை சார், வேலை நான் படித்ததுக்கும் அதுக்கும் வேலை இல்லை, செய்யாமல் இருக்கேன், நான் படித்த படிப்புக்கு வேலை தேடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் படித்த படிப்பு வேலை கிடைக்கும். வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, ஆனால் வேறு இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. வேலையை விட்டுட்டு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இருக்கக்கூடிய மிதுனராசியில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே கண்ணீர் வடிக்க ஒரு சூழ்நிலைகள் தான் கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. கவலைப்படாமல் இருங்க, உங்களுடைய கஷ்டகாலம் முடிவடைஞ்சது. இதுக்கப்புறம் நல்லா வாழக்கூடிய வருஷம், இதுக்கப்புறம் நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். பணம் சம்பாதிக்கிறதுனால குடும்பத்தில் யாரும் மதிக்கலை சார், மனைவி மதிக்கலை, கணவர் மதிக்கலை, பசங்க மதிக்கலை, அம்மா அப்பா மதிக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க. அவங்க முன்னாடி உங்களுடைய பெயர் புகழ் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டும் கூட. ஒரு தன்மானத்துடன் வாழக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலமாக நடக்க போகுது. அதேபோல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான் 4 பேருக்கு ஐடியா கொடுத்து அவங்களாம் நல்லா தொழில் பண்ணுறாங்க சார், அவங்களாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நான் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணேன், கடைசியில் என்ன அங்கேருந்து ஏமாற்றி வெளில அமிச்சிட்டாங்க, அந்த தொழில் நல்லா நடந்துகிட்ருக்கு, நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன், வீடை விற்றுட்டேன், இடம் விற்றுட்டேன், வண்டியை விற்றுட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த மிதுனராசி நண்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பயங்கர புத்திசாலி, அறிவாளி இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரே தொழிலை நம்பி வாழ்க்கையை இழந்தவர்கள் இந்த மிதுனராசி நண்பர்கள்.
நீங்கள் எப்போவுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதற்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்துக்கு எப்பவுமே உண்டு. அதனால் மினிமம் ஒரு 3 பிஸ்னஸாவது பண்ணுறது நல்லது. அதில் ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக கமிஷன் சம்பந்தமான தொழிலை வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. உங்களால் அழகாக பேச முடியும், அழகாக ஒரு பொருளை விற்க முடியும். அதனால் ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மென்மேலும் பொருளாதார வளர்ச்சி வரும். அதேமாதிரி நிறைய இடத்துல வந்து பண வரவுகள் வரும். நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டிங்களோ அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது குடும்பத்தில் இருக்கலாம், வெளில இருக்கலாம், பேங்க் லோனாக இருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய நேரம். ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கலாம், வீடு விற்க முடியாமல் இருக்கலாம். அதனால் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல சார், அதனால் என்னால் கடன் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த இடம், வீடு, வண்டி, வாகனம் விற்று அதன் மூலமாக பண வரவு உண்டு. தொழிலை மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய நேரம், உங்களுக்கு கடன் சுமையை குறைக்கக்கூடிய நேரம். முக்கியமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். நிறைய எதிரிகளை சம்பாதி வச்சுருக்கீங்க, நிறைய பொறாமைகள் உங்கள் மேலே இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது தொழிலில் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் வெற்றி பெறக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய நேரம். அது எந்த விதமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிதடி தகராக இருக்கலாம், செக் பவுன்ஸ் கேஸாக இருக்கலாம், இல்லை இன்னொருத்தருக்காக நான் பணம் வாங்கி கொடுத்தேன் சார், இப்போ நான் மாட்டிட்டு முழிக்கிறேன், என் மேலே கேஸ் போட்டாங்கன்னா அதெல்லாம் தீர்வு பெறக்கூடிய நேரம். அதேமாதிரி கணவன் மனைவி சண்டை பிரச்சனைனால உங்களுக்கு சாதகம் இல்லாதனால நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. நிறைய மிதுனராசி என்பதற்கு திருமண வாழ்க்கையில் எப்பவுமே பிரச்சனைகள் வரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்புகள்னால தான் சில நேரம் பிரச்சனைகள் வரும். அதை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. அதனால் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை தீரும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. குடும்பஸ்தானத்தில் குரு பெயர்ச்சினால் குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மிதுன ராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய உங்கள் கூட பிறந்தவங்க அம்மா அப்பாலாம் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது. நோய் நொடி பிரச்சனைகள், உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பு தான் அதிகம். வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேனே, இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேனே, எல்லாமே தெரிஞ்சும் கடைசியில் நான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் விஷயங்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் பழைய மாதிரி ஒரு வெற்றி பெறக்கூடிய, பழைய மாதிரி வாழ்க்கையில் நல்லா வசதியாக வாய்ப்புகளுடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மிதுனராசி என்பது வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும், வெளியூர் போய் வேலை பார்க்கணும், அப்போ தான் என் கடனை தீர்க்க முடியும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சி நிறைய முயற்சிகள் பண்ணிங்க, அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் நடந்திருக்கும். பணத்தை எங்கேயா கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அதனால் 4 பேர் உங்களை தேவையில்லாமல் ஏன் இந்த வேலைலாம் சொல்கிறேன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களை தப்பாக பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிதுனராசி என்பவர்கள் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நிலை மாறி பணம் திரும்பி கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு நிறைய இடத்துல பணம் நஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருப்பீங்க, கிரிப்டோ கரன்சியில் பணத்தை விட்டுருப்பீங்க, ஏதாவது ஸ்கேமில் ஏதாவது பணம்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வேறு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். விட்டதை விட்டுருங்க, போனதை மறந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா யோசனை பண்ணக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதற்கான முயற்சிகள் பல வழிகளில் செய்யுங்க. என்ன விஷயங்கள்லாம் உங்களால் யோசிக்க முடியுமா? ஏன்னா மிதுன ராசி அப்படின்னோடனே நிறைய விஷயங்கள் உங்களால் யோசிக்க முடியும். சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசியும் மிதுன ராசி தான். நேரம் சரியில்லாதனால மாட்டிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அது முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து சனி திசை, புதன் திசை நடந்தோ அவங்களாம் மிகப்பெரிய கடனில் மாட்டிருக்கீங்க. அந்த நிலை மாறும், பணம் சம்பாதிப்பீங்க, பழைய மாதிரி நல்ல ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவலைப்படாமல் பழசை நினச்சதை மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையில், தொழிலில் நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணுமோ அதில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக வாழ்க்கையில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய, உங்களை 4 பேர் திரும்பி பார்த்து நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு, இன்றைக்கி நல்லா இருக்காரு அப்படின்னு 4 பேர் சொல்லக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆளாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குரு தசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.